ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது உங்கள் கையில் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சிவபெருமான் அவர்கள் கிடச்சி செல்வ வளம் பெருகும். அது கூடவே சிவபெருமானோட சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜைகளில் எந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் சிறப்பு அப்படிங்கிற விவரத்தையும் இப்போ பார்க்கலாம். ஒரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை தான் நம்ம சிவராத்திரியாக எடுத்துக்கிறோம். அந்த சதுர்த்தசி திதி மாசி மாதத்தில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மகா சிவராத்திரியாக எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வணங்கணும். சிவபெருமான் கோவிலுக்கு சில பொருட்களை நம்ம கையில் வாங்கி கொடுக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:20 மணிக்கு மேலே தான் சதுர்த்தசி திதி ஆரம்பிக்குது. அதனால் 8:20 மணிக்கு மேலே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயங்களில் 4 கால பூஜைகள் நடக்கும். அந்த 4 கால பூஜைகள் எப்போலாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இது முதல் கால பூஜை. அடுத்து நைட்டு 9:30 மணிலேருந்து நள்ளிரவு 12:30 மணி வரைக்கும் இது 2ஆம் கால பூஜை. அடுத்து நள்ளிரவு 12:30 மணிலேருந்து அதிகாலை 3:30 மணி வரைக்கும் இது 3ஆம் கால பூஜை. கடைசியாக அதிகாலை 3:30 மணிலேருந்து காலை 6:30 மணி வரைக்கும், அதாவது மார்ச் 9ஆம் தேதி காலைல 6:30 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். இது 4ஆம் கால பூஜை. இதை பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு கூட சொல்லலாம். இந்த 4 கால பூஜைகளில் 3ஆம் கால பூஜை இருக்கு இல்லைங்களா, அதாவது நள்ளிரவு 12:30 மணிலேருந்து அதிகாலை 3:30 மணி வரைக்கும், அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வணங்குறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சவங்க அந்த 4 கால பூஜைகளில் 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் இந்த ஒரு பொருளை சிவாலயத்துக்கு வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு பிடித்த பொருட்கள்னு நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று வில்வ இலை. யார் ஒருத்தவங்க வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அவங்க வேண்டதை கேட்குறாங்களோ அப்படிப்பட்ட வரங்களை சிவபெருமான் கொடுத்துடுவார். அந்த வகையில் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் 4 கால பூஜைகளில் எந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலும் சரி, உங்கள் கையால் சிவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்காவது வில்வ இலையை வாங்கி சமர்ப்பிச்சுட்டு வாங்க. அடுத்ததாக சிவபெருமானுக்கு தாமரை மலர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சிவாலயங்கள் வாசலில் அன்னைக்கு தாமரைப்பூ விற்காமல் இருக்க மாட்டாங்க. தாமரைப்பூ கிடைக்கலனா அரளிப்பூவாவது எடுத்துகிட்டு போங்க. அது கூட ஒரு 10 பேருக்கு குறைஞ்சது ஒரு ஸ்பூன் கொடுக்குற அளவுக்காவது பால் பாயாசம். வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானுக்கு பால் பாயாசம் வச்சு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் மார்ச் 8ஆம் தேதி பிரதோஷம், மகா சிவராத்திரி, வெள்ளிக்கிழமை, இது 3 சேர்ந்து வருது. அப்படிப்பட்ட நல்ல நாளில் மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது முடிஞ்சால் ஒரு 4-5 பேர் கொடுக்குற அளவுக்காவது பால் பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை உங்கள் கையில் பிரசாதமாக கொடுங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையால் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். செல்வ வளம் பெருகும். முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.